இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And today is 10th September 2025, Wednesday, புதன்கிழமை. And you are most welcome to the covenant of the day. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் பரவிக்கொண்டு வருகிறது. அவர் சொல்லுகிற காரியங்கள், அற்புத அடையாளங்கள் எல்லாம் பலஸ்தீனா தேசத்திலே அப்படியே பரவி வருகிறது. எல்லாரும் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார்கள். இப்படி ஒருவர் அற்புதம் செய்கிறாரு, யாருமே செய்யாததே ஒரு கடவுள் மனுஷன் என்று நினைத்து எல்லாரும் அவர்கிட்ட வராங்க. இப்போ ஒரு மனிதன் அவர்கிட்ட வர்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மார்க் 5:23, மார்க் சாப்டர் 5:23. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உன் கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். And begged him earnestly, saying, my little daughter lies at the point of death. Come and lay your hands on her, that she may be healed and she will live. Earnestly, அவன் மிகவும் உண்மையோடு அவள் மேல் வேண்டிக் கொண்டான். உண்மையோடு அவன் என்ன வேண்டுகிறான் பாருங்க. அருமையான உங்களுடைய ஜபத்தையை இந்த ஜபத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. இயேசு அப்ப மனிதனாக இருந்தாரு. இயேசுவை பத்தி கேள்விப்படுறாங்க, பலவித விதத்துல கேள்விப்படுறாங்க. அப்ப ஒரு மனிதன் தன் மகள் இறக்கும் தருவாயில இருக்கும்போது வந்து கேட்கிற என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கை வச்சா போதும், என் மக குணமடைவாள், அவள் உயிர் பெறுவாள், he will be life. அல்லேலூயா. அப்பொழுது பிழைப்பாள், அவள் பிழைத்துக் கொள்வாள், கை வச்சா போதும். அப்ப ஆண்டவர் குறித்து எப்படிப்பட்ட காரியங்கள் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இது மந்திரம் தந்திரம் அல்ல, அல்லது பலவிதமான காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் நடக்குது பாருங்க. இதெல்லாம் செஞ்சாதான் இது நடக்கும் அப்படின்னு நாள் குறிக்கிறாங்க. இத்தனை நாள் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி இருக்கணும்னு. ஆனா அவன் இயேசு பத்தி கேள்விப்பட்டது வித்தியாசமாக கேள்விப்பட்டிருக்கிறான். இப்ப இந்த லெகியோன்ற அந்த பேயை விடுதலை கொடுத்த மனிதன் போய் சாட்சி சொல்றான்ல தன்னை குறித்து. நேற்று பார்த்தோம். அவன் என்ன சாட்சி கொடுத்திருப்பான்? ஐயா, 2000 ஆவிகளுக்கு மேலாக எனக்குள்ள இருந்தது. தன்னை பத்தி சொல்லியிருப்பான்ல, டிஸ்கிரைப் பண்ணியிருப்பான். பீப்புள் நோஸ் அபவுட் ஹிம். பட் அவன் வந்து சாட்சி சொல்றான். அவர் ஒன்னும் சொல்ல, கையை காட்டினாரு, போன்னாரு, அவ்வளவுதான். கையை தான் காட்டினாரு, போன்னு சொன்னாரு. இப்ப இந்த ஒரு மனிதன் தகப்பன் வந்து சொல்றான், ஐயா நீ கையை வச்சா போதும், என் மகள் குணமாவாள். நம்பிக்கை, ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறோம். அதே சமயத்துல அந்த விசுவாசம் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை, அவராலே முடியும், என்ன முடியும், அவர் கை வச்சா போதும். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் விசுவாசத்தை நீ எப்படி அளக்கிறாய்? How you measure your faith? உன் வாயினாலே நீ அறிக்கை செய்யும் பொழுது எப்படியாப்பட்ட விசுவாசத்தை நீ அறிக்கை செய்கிற? யோசிச்சு பாருங்க. எப்படியாப்பட்ட விசுவாசத்தை நீ அறிக்கை செய்யற? உனக்கு கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது, தீமை வரும் பொழுது எப்படியாப்பட்ட விசுவாச அறிக்கை சொல்ற? நீங்க மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கிறார். பல முயற்சிகள் செய்திருப்பார்கள். he tried his all the best. ஆனா இயேசுவை அவன் கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. கூப்பிடவும் இல்லை, வாங்கன்னு சொல்லல. அதாவது கூப்பிடலாம் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவர் வந்து ஜெபிச்சா அல்லது இவர் ஏதாவது பண்ணா நடக்குமே, அப்படிலாம் வந்த கை வச்சா போதுயா. அல்லேலூயா. இயேசு கிட்ட வர்றவங்களாம் கை வச்சா போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவருடைய அங்கியை தொட்டா போதும். பாருங்களேன் எப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்தது. அதாவது எல்லாத்தையும் இழந்து கடைசி நம்பிக்கை, அதான் ஹோப். இதை விட்டா முடிஞ்சது, ஒன்றும் கிடைக்காது, நடக்காது, முடிஞ்சது, கதை முடிஞ்சது.
அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது முழு நம்பிக்கையும் இயேசு மேல வைத்து ஒரு அற்புதமான நம்பிக்கை. அருமையானவர்களே, நான் யோசிக்கும் போது நமக்கு அந்த நம்பிக்கைலாம் இருக்கு. ஐயா, நீ தொட்டா போதும். அருமையான சகோதரனே, சகோதரியே, சோர்ந்து போகாத, விசுவாசத்திலே நிலைத்து உறுதியாயிரு. வசனம் அதுதான் சொல்லுகிறது. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். உன் வாழ்க்கையை மாற்றங்கள் கொண்டு வருவார். உன்னை தாழ்த்து, உன்னை ஒப்புக்கொடு, உன்னை அல்ல கர்த்தரை மேன்மைப்படுத்து. யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? அவர் பாதரட்சை குனிந்து, அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணுவார், குனிந்து அவர் பாதரட்சையை தொடுவதற்கு கலட்டுவதற்கு எனக்கு அருகதை இல்லை. அவர் ஒரு தேவ மனுஷன், அவர் ஒரு தீர்க்க தரிசி என்று ஏசாமி சொல்றாரு. அவரை போல ஒரு தீர்க்க தரிசி இல்லைன்னு சொன்னாரு. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே, உன் நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பேசுகிற தெய்வம். இந்த நாளிலும் உன்னுடைய வசனத்தை தியானித்த உன்னுடைய பிள்ளைகள் அதில் இருக்க உண்மைகளை காணவும், விசுவாசத்தை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அவர்கள் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுத்து உன் நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசம் இன்றைக்கு வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க. டேக் கேர் and God bless.